வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக மனக்குழப்பத்தில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் குழப்பத்தில் தவித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குது. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் புதன் பகவானும், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான புதன் மீன ராசியில் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கிரன் அங்கே உச்சமாகி இணைந்ததால நீச்சபங்க ராஜயோகமும் பெற்று சிறப்பான பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். அதன் பலன்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நீடிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதியில் பாக்கியஸ்தானத்தில் வந்து சனியோடு சேர்கிறார். இதனால் புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்குது. பாக பிரிவினை, சொத்து பிரச்சனைகள் நீங்க இருக்குதுங்க. தந்தை வழி உறவுகள் சகாயமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சகோதர உறவுகளும் பலன் தருங்க. மனதில் துணிச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் 10ல் சூரியன், தந்தை வழி உறவுகள் சகாயமானதாக இருக்குங்க. சகோதர உறவுகள் பலம் தருங்க. அதே போல் மனதில் துணிச்சல் அதிகரிக்க இருக்குது. 10ல் சூரியன் இருப்பதால அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5க்குரிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருந்தால் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே உச்சத்திற்கான பலனும் வக்ரத்திற்கான பலனும் மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி என்பதால குழந்தைகள் மூலம் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசினியர்களுக்கு விரையாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பலம் பெறுவதால கடன் கேட்டவர்கள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை வரலாங்க. எனவே இதிலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரைக்கும் மிதுன ராசினியர்களான நீங்கள் மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்குங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க. தாயினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. குடும்ப பிரச்சனைகள் டென்ஷனை ஏற்படுத்துங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடும் என்பதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை கவலை அளிக்குங்க. குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்க இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. பிறருக்கு பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் அந்த முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. பலருக்கு இரவு நேரங்களில் பணியாற்ற வேண்டி ஒரு நிலை வருங்க. இது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மிதுன ராசியினருக்கு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. அதே போல மனதிற்கு முழுமையான திருப்தி அளிக்காத பணி கிடைக்கக்கூடும் என்பதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அலுவலகத்தில் உயரதிகாரிகளுடைய கண்டிப்பு வெறுப்பையும் கவலையையும் ஏற்படுத்துங்க. பலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படக்கூடும். அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் மிதுன ராசியினருக்கு சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு வேறு வேலைக்கு முயற்சிக்க மனம் விளையுங்க. எத்தகைய சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல இடைத்தரகர்களை நம்பி
பணத்தை கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் கேதுவும், ஜீவனஸ்தானத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிப்பது சந்தையில் மிக கடினமான போட்டிகளில் நீங்கள் சமாளிக்க நேரிடும் என்பதை எடுத்துக்காட்டுது. மேலும் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதும் சற்று கடினம் தாங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக நீங்க தவிர்க்க வேண்டுங்க. கூட்டாளிகளினாலும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை பார்க்கும் தொழிலாளிகளினாலும் பல பிரச்சனைகள் தலை தூக்குங்க. பல பிரச்சனைகளால் கவலைப்படும் இத்தருணத்தில் வங்கிகள் புது பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க. எந்த நிலையிலும் நிதானத்தை இழந்து விடாமல் பொறுமையாக பிரச்சனையை சந்திக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் வழிகாட்டுது. பிரச்சனைகள் அனைத்தும் தற்காலிகமானவை தாங்க. அதனால உங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அனைத்தும் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. இந்த காலகட்டங்கள்ல காரணமே இல்லாமல் கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கையில் உள்ளதை எண்ணி செலவழிக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். நடிகர் நடிகைகள் எதிர்பார்த்திருந்த பணவரவு கிடைக்காமல் ஏமாற்றத்தை அளிக்குங்க. தங்களுடைய ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். வாய்ப்புகளும் குறையுங்க. மக்களிடையே செல்வாக்கும் பாதிக்கப்படக்கூடும். ஒரு சிலருக்கு வீண் அபவாதம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினர் மிகவும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. காரணம், கட்சியில் ஆதரவு குறையலாம். அதே போல உட்கட்சி பூசல்கள்ல தேவையில்லாமல் உங்களுடைய நல்ல பெயருக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடன் நெருங்கி பழகியவர்களை உங்களுக்கு எதிராக செயல்படுவது வேதனையை அளிக்குங்க. அதே போல மாணவ மாணவியருக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கல்விக்கு அதிபதியான கிரகம் அத்துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் ஓரளவு ஆதரவாக இருக்கிறாங்க. பாடங்களை மனதை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியுங்க. கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்குது. நினைவாற்றல் அதிகரிக்குங்க. நேர்முக தேர்வுகள்ல மிகச்சரியான விடையளித்து வெற்றி பெறுவதற்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள். அது மட்டும் இல்லாமல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் நிலை கொண்டுள்ளதால் வயல் பணிகள்ல சற்று கடுமையாகவே இருக்குங்க. அடிக்கடி சோர்வு ஏற்படும். உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைக்காது. இருந்தாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதேபோல் மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. செவ்வாயும் ஜென்ம ராசியில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. மனதையும் நிம்மதியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்க. ஏன்னா கிரக நிலைகளின்படி சில பிரச்சனைகளுக்கு கூட உணர்ச்சி வசப்படுகும். இது உங்களுடைய பிறவி பலகீனம். மேலும் ஜென்ம ராசியில் செவ்வாய் நிலை கொண்டுள்ளதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள், சோர்வும், கை கால்களும் மூட்டு வலியும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மிதுனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவிலில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.